நாங்கள் எப்படி நியூசிலாந்து வந்தோம். என்னோட பாப்பா அவிராவும் இருக்காங்க, ஐஎல்ஸ் பண்ணாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளில வரேன். எஜுகேஷன் லோனை வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நேர கன்சல்சி மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா வணக்கம் சார் நம்பாதீங்க. இதில் ஃபோனில் வேற இவங்க நம்பி பேசி பணம் கட்டினாங்க. இவங்க வந்து பிறந்துட்டாங்க. ரெடியா காலம் 5:30 மணிக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, விசா அப்ரூவ்டு. ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எப்படி நியூசிலாந்து வந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி நியூசிலாந்து வந்தோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டில் வந்தோம் அந்த ஸ்டோரி கிடையாது. நான் வந்து இங்கே நியூசிலாண்டை வந்து அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2022 ப்ராசஸ் ஆரம்பித்து பிப்ரவரி 2024 தான் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் இந்தியாவில் எவ்வளோதெல்லாம் ஸ்ட்ரகிளெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை வந்து நான் இன்ட்ரோ பண்ணிடுறேன். என்னோடய ஃபேமிலி இருக்காங்க, என்னோட பாப்பா அவிராவும் இருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மௌனிகா பிரகாஷ். நான் இங்கே ஆக்லாந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கிற டிகிரி பேர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க சொன்ன மாதிரி இங்கே இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஏறேன். நான் வந்து எந்த விதமான ஒரு ஏஜென்ட்டும் கிடையாது. நான் எந்த விதமான ஒரு லைசன்ஸ் அட்வைசரும் கிடையாது. நான் பேசுகிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா என்னோட தனிப்பட்ட சொந்த அனுபவத்தின் பேரில் தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, என்னோடய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோவில் போகலாம். எளிமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. இப்போ வந்து 2022 செப்டம்பரில் நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பித்தோம். அதுலேருந்து இந்த கதையை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாரி, கதையை இல்லை, என்னோட உண்மையான அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நான் ஏன் நியூசிலாந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடியே வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கிடுங்க. இங்கே நியூசிலாண்டுக்கு படிக்க வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, எப்படி வரலாம் அப்படின்னா, அது கன்சல்டன்சி மூலியமாக தான் வரணும். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு எந்த விதமான ஒரு ப்ராசஸும் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அதுக்கு பிறகு தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க நியூசிலாண்டு வெப்சைட்டில் படித்து தான் சில விஷயங்கள்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து 2022 செப்டம்பரில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஐஎல்ஸ் பண்ணாங்க. நாங்கள் இங்கேருந்து சென்னை, எங்கள் ஊர் வந்து சென்னையிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து சென்னைக்கு போய் ஐஎல்ஸ் எழுதி முடித்தோன்னா அந்த ரிசல்ட் கேப்பில் கன்சல்டன்சி ஒன்று பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 20க்கு மேலே ஒரு கன்சல்டன்சி அலைஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நியூசிலாண்டுக்கு வந்து யாருமே வந்து சரியாக எனக்கு வந்து சொல்லலை. ஏன்னா போராடம் ஃபுல்லாக வந்து என்னோட மண்டையை கழுவுனது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்று ஈக்குவேக்கு போ, இல்லைனா வந்து கனடாவுக்கு போனே தான் சொன்னாங்க. நியூசிலாண்டுக்கு போகணுன்னு வந்து பெரும்பாலும் வந்து சொல்லலை. ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் யூகே கனடான்னு சொல்லும்போது நான் அந்த கன்சல்டன்சியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கன்சல்டன்சி போயிடுவேன். சொல்லும்போது சில பேர் வந்து கொஞ்சம் சொன்னாங்க. அது வந்து நான் வெப்சைட்டில் படிக்கிறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. எனக்கு அது சரியாக படலை. இது ஃபைனலாக ஒரு கன்சல்டன்சி வந்து எங்களுக்கு வந்து ஃபேவராக சொன்னாங்க. அவங்க சொன்னபடி அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன் லோன் எடுத்து தான் இங்கே வந்தோம். ஸோ அவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம், நாங்கள் எஜுகேஷன் லோன் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஃபர்தராக எப்படி கன்சல்டன்சி ப்ரிஃபர் பண்ணோம்னா, ஒர்க்கர்ஸ் டீல் பண்ணுற கன்சல்டன்சியாக இல்லாமல் அவங்க ஓனரே டேரெக்டாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணும் போது எங்களுக்கு அந்த கன்சல்டன்சி ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா கன்சல்டன்சிலாம் முடிவு பண்ணியாச்சு, எல்லாம் அவங்க சொன்னபடி ரெடி பண்ணிட்டேன். நானும் வந்து எஜுகேஷன் லோனுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலேஜ்லேருந்து ஆஃபர் லெட்டரும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இவங்க ஒரு 5-6 காலேஜ் கொடுத்தாங்க. 5-6 காலேஜ்லையுமே அவர் ஆஃபர் லெட்டருமே வாங்கி கொடுத்துட்டாரு. பிப்ரவரி 2023 இன்டேக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். வந்து எஜுகேஷன் லோன் கிடைக்காதனால அந்த இன்டேக் எங்களால் பண்ண முடியல. அது எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ வந்து அந்த இன்டேக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது கடவுளோட அனுகிரகம் தான் சொல்லணும். இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் இம்மிடியேட்டாக வந்து என்னோட கன்சல்டன்சிக்கு தான் ஃபோன் அடிக்கும் போது அப்போ இவங்க ஒர்க்லேயும் இருந்தாங்க ரிலேட்டடாக. அப்போ என்னென்னா, அடுத்த இன்டேக் அதாவது 2023 ஜூலை இன்டேக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. சரி, இந்த டயத்தில் என்ன பண்ணலாம்? ஏன்னா அப்போ வந்து நம்ம எஜுகேஷன் லோனுமே வந்து நம்ம ப்ராசஸில் தான் நிற்கிது. இன்னும் வந்து எதுவும் ஆகலை. கன்சீவ் ஆகிட்டாங்களா, நீங்கள் வந்து என்னென்னு கேட்கும்போது நான் இல்லை சார் நான் போகிறேன் அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் அடுத்த கட்டமாக என்ன பண்ணிட்டேன், எல்லா ப்ராசஸ் லோனு கூட்டதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே 1 by 1 பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு ஏப்ரல் 10 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வேலையை வந்து ரிசைன் பண்ணிடலாம். ஏன்னா வேலையை ஏன் ரிசைன் பண்ணணும் என்னென்னா, என்னோட கம்பெனியில் வந்து 3 months வந்து நோட்டீஸ் பீரியட் உண்டு. ஸோ ஜூலையில் போகிறோன்னா நான் ஏப்ரலில் வந்து நான் பேப்பர் போட்டால் தான் என்னால் ஒரு 3 months நோட்டீஸ் பீரியட் சர்வீஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒழுங்காக வாங்கலாம். ஸோ அதனால் நான் ஏப்ரல்லே என்னோடய வேலையை விட்டுட்டேன். ஆனால் நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா எனக்கு அழகாக 6 monthsல எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் ஜூலையில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று தானே நம்ம வந்து ரிசைட் பண்ண முடியும். அதனால் ஜாபை நான் வந்து பேப்பர் போட்டுட்டேன். அதோட வந்து இவங்க வேலையை விட்டுட்டாங்க. நான் ஏப்ரல் 10 நடந்து போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மே மாதம் மிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கால் வருது. என்னென்னா, நான் வந்து அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளில வரேன். ஒரு மேனேஜர் அடிக்கிறார். அந்த மேனேஜர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரகாஷ் உங்களோட லோனை வந்து எஜுகேஷன் லோனை வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன் சார் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸாக அவங்க ஒய்ஃப் வந்து பேச்சுலருக்கு வந்து லோன் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 2 டியூ வந்து அரியர் ஆகிருக்கு. ஸோ அதை காரணம் காட்டி
ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க லோன் எடுத்த பேங்க்கில் போயிட்டு தான் நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் முடியாதுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இன்னொரு பேங்க்கில் போயிட்டு கேட்டோம். அவர் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி வந்து லோன் ரிஜெக்ட்னு சொல்லிட்டார். எங்கள்கிட்ட ரீசன் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டியூ ஆரம்பித்த இதுவே தெரியல, அதனால வந்து நான் 2 மாதம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு இவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஜுகேஷன் லோன் வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு தள்ளுபடி ஆகிடும், அதை போய் கட்டிட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் யோசனை வந்து சரி கட்டிடுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் ஆனால் இனிஷியலாக அந்த 2 months வந்து அதனால தான் கட்டலை. எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். எப்படியும் வந்து நம்ம ஊரில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் ஒரு மினிமமாக நம்ம வந்து ஒரு 3 lakhs எடுத்திருப்போம். அந்த 3 lakhs நம்ம கட்டாமல் விடுறதுனால பின்னாடி வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அது பாதிக்கப்படுது. இப்போ நான் வந்து அந்த 2 months நான் டியூ கட்டாதனால நான் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கான ஆப்ஷனே வந்து ஒரு பேரியராக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து யோசனை இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பித்ததுமே மினிமம் டியூவில் கட்ட ஆரம்பிச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஃபர்தராக எந்த லோன் எடுக்கிறதுனாலும். வந்து 5 மாதம் வந்து கன்சீவ் வேறு, இவங்களை அழைச்சிக்கிட்டு நான் எல்லா பேங்கும் ஏறி இறங்குறேன். எல்லா பேங்கும் இதே ரீசனே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி என்னடா பண்ணுறேன்ட்டு நம்ம இவங்க பேச்சுலர் லோன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல போய் நம்ம சந்திச்சிடும் அப்படின்ட்டு அங்கே போனால் எங்கள் நல்ல நேரம் அங்கே வந்து பிரான்ச் மேனேஜர் வந்து ப்ரீவியஸாக உள்ளவங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் நாங்கள் தரமாட்டேன், கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்னென்னா மாறி இன்னொரு பேங்க் மேனேஜர் அங்கே வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த முடிவு நான் எடுக்க முடியாதுமா, இது வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் எடுக்கணும், ஸோ நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. மறுநாள் வந்து நானும் என் ஒய்ஃப் தான் போய் பார்த்தோம். அவர் வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் நான் அதை பொறுத்து தரேன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா பேசினார். அவர் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. அப்புறம் உடனே சொல்லிட்டாரு, ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு அவர் சொன்னார், பண்ணிடலாம் உங்களுக்கு நாங்கள் லோனு தர தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேங்க்கில் பண்ண பார்த்தீங்களா ப்ராசஸ்ஸு, திருப்பி இந்த பேங்க்குக்கெல்லாம் இவங்க என்னென்ன கேட்டாங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸை வந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு கடைசியாக வந்து லோனும் சக்ஸஸாக வந்துட்டுங்க. சக்ஸஸாக வந்து இதுக்கு இடையில் வந்து இவர் இந்த ஏஜென்ட் வந்து சென்னையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்ட்டு அவர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் செக்கும் பிசிசியும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பிசிசியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போய் பிசிசி எடுத்துகிட்டு அப்புறம் போய் லோக்கல் ஸ்டேஷனில் போயிட்டு அதுவும் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு பிசிசி. அப்புறம் மெடிக்கல் போய் ப்ரெக்னன்சி டைமில் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே மட்டும் தான் நாங்கள் எடுக்க போனோம் அப்போது. ஸோ வந்து ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபாரின் ப்ராசஸ் இருக்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லி நான் டபுள் ப்ரொடெக்ஷன் போட்டு எனக்கு அந்த மெடிக்கல் செக்அப் முடிச்சு. இல்லை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர்கிட்ட நாங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் போனோம். அவர் வந்து சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு சீல்டு கொடுப்பாங்க, அந்த சீல்டை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பிரகாரம் தான் நாங்கள் எடுத்தோம். சரின்ட்டு அதையும் நாங்கள் இங்கேருந்து சென்னை போயிட்டு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது என்னோட கன்சல்டன்சி சொன்ன பிரகாரம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறப்ப சொல்கிறாங்க, ஜூலை இன்டேக் 2023க்கு பண்ணிருங்க சார்னு லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாரு. இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க, இப்போ நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இப்போ வேண்டாம், நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாங்கிறார். நான் சொன்னேன், சார் என்ன சார் இது லாஸ்ட் மினிட்ல சொல்கிறீங்க, நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட நான் வந்து எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன், லோன் வாங்குற கதை எல்லாமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தா கூட இதை நான் வந்து முன்கூட்டியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிறீங்களா சார்னு. இல்லைப்பா நம்ம எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டாரு. சரி நான் ஒன்று சொன்னேன், சரி சார். அப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளும் அங்கே போய் டெலிவரி பண்ணோன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களை மட்டும்தான் சிங்கிளாக அனுப்புறதா பிளான். அதுக்கப்புறம் இவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் நானும் இங்கே வர்றதா பிளான் பண்ணி சேர்ந்து வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பா பார்த்துக்கணும், நான் வந்து டெலிவரியெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு துணிச்செல்லாம் இப்போ எல்லாம் சொன்னது. அப்புறம் சொன்னார், ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப நல்லவர், அந்த கன்சல்ட் சென்னையில் உள்ளவர். அவர் எங்களை கன்சிடர் பண்ணி சொன்னாராங்கிறது எனக்கு இன்னும் இன்ன வரைக்குமே அது தெரியல. அப்புறம் சரி February 2024 இன்டேக்குக்காவது ட்ரை பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு சொன்னார், அப்போ வந்து 5 மாத குழந்தையா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு கண்டிப்பாக அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால் வந்து அதுவுமே செட் ஆகாது, நீங்கள் வந்து ஜூலை 2024க்கு தான் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரே போட்டார். இது சரியாக வராது, சரி கன்சல்டன்சியை நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் எங்களோட சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இருந்த ஜாபையும் விட்டாச்சு, ஜூலை இன்டேக்கில் போகலாங்கும் போது அந்த பண்ண ப்ராசஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு, வர வேண்டிய மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. மாதிரி வேறு கன்சல்டன்சி எடுக்கலான்னு முடிவு எடுக்கிறப்ப யூடியூப்பில் பார்க்குறப்போ ஒருத்தங்க நல்லா ஒரு அம்மா வந்து நல்லா யூடியூப்பில் பேசுவாங்க, நியூசிலாண்டை பற்றியே தான் பேசுனாங்க. சார் அது வேறு யாரும் இல்லை, வடக்கன். சரி வடக்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, வேண்டாம்ப்பா வடக்கன் சார் நம்பாதீங்க. அவங்க உடனே ப்ராசஸ் ஃபீஸ் எடுத்தோடனே ஒரு 25,000 பல மாதிரி பேசுவானுங்க, இதில் ஃபோனில் வேற இவங்க நம்பி பேசி பணம் கட்டினாங்க. உடனே 25,000 கேட்டாங்க. 25,000 கேட்டால் 25,000லாம் தர முடியாது அப்படி இப்படின்னு பேரம் பேசி
10,000க்கு வந்தாங்க. ஒரு 10,000 கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன வழக்கம் போல் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களோட காலேஜ் சர்வரே வந்து ஒர்க் ஆகலையாம். அதனால வந்து அந்த சர்வர் ஒர்க் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா. அந்த மாதிரி அவங்க வந்து காலேஜ் ஆஃபர் லெட்டர் எடுத்து கொடுக்குறதுக்கே போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா அது ஆக்சுவலாக வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நான் அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கேன். அப்போ இவன் வேலைக்கு ஆக மாட்டாங்க, இனிமேலுக்கு இதை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் ஒர்க் ஆகாது. ஆல்ரெடி வந்து பிப்ரவரியிலேருந்து வெயிட் பண்ணி லோன் எடுத்து மே மாதத்தில் அது ரிஜெக்ட் வாங்கி திருப்பி இந்த லோனை வாங்கினா ஜூலை மாதம் அவர் பண்ண முடியான்ட்டார். ஆகஸ்ட்டில் இந்த கன்சல்டன்சியில் போய் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க எதுவுமே பண்ணலை. சரி என்னடா பண்ணுறதே பார்க்கும் பொழுது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரி. அது எல்லாமே நான் வந்து சார்கிட்ட சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரகாஷ், நீங்கள் வந்து வர இன்டேக்கு பண்ணிக்கலாம், குழந்தை இருந்தால் படிக்க போகக்கூடாதுன்னு ஒன்றும் இது இல்லையே அப்படின்னு சொல்லி சாரும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. நீங்கள் பிப்ரவரி 2024 பண்ணிக்கலாம், என்ன ஒன்றுனா நீங்கள் திருப்பியும் மெடிக்கலும் பிசிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து எல்லாமே 3 months தான் வேலிடு. எடுத்ததுலேருந்து 3 monthsக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ அந்த 3 monthsக்குள்ளே அது வேலிடு முடிஞ்சதுனால திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சார் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து செப்டம்பர் 2023 டெலிவரி ஆயிரும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து சார் சொன்னாங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம், எல்லாமே எஸ்ஓபியில் மென்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அவரோட கைடன்ஸ் பிரகாரம் அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லிட்டாங்க லோனு வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த லோனை வந்து பிப்ரவரி 2024 நம்ம வந்து எஜுகேஷன் லோனை வந்து டிஃபர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்சி மாற்றுறீங்க, ஒரு கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ நேர கன்சல்டன்சி மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆஃபர் லெட்டர் நம்ம ஆல்ரெடி நமக்கு கிடச்சிட்டு ஒரே ஆஃபர் லெட்டர் தான் உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு காலேஜ்லேருந்து வந்துட்டுனா அந்த ஒரு ஆஃபர் லெட்டரை வச்சு நீங்கள் டிஃபர் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் வந்து அந்த இன்டேக் போய்க்கலாம். ஸோ நாங்கள் ஜூலையில் போக முடியல, ஸோ ஃபெப்ரவரிக்கு அந்த சேம் ஆஃபரை டிஃபர் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்சிலேருந்து இன்னொரு கன்சல்டன்சிக்கு மாறும்போது ஏஜென்ட் சேஞ்ச் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பணும். யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண வாட்டி தான் உங்களோட கரண்ட் ஏஜென்ட் வந்து உங்களோட ஃபைலை டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொசீஜரில் எங்களோட ஏஜென்ட் சேஞ்ச் ஃபார்ம் வந்து நாங்கள் எங்களோட ப்ரீவியஸ் கன்சல்டன்சி சென்னையில் உள்ளவங்கள்ட்டேருந்து நாங்கள் வாங்கணும். ப்ரீவியஸாக உள்ள கன்சல்டன்சி சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மாற்றி தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 2 வாரம் டைம் எடுத்துருச்சு. இதெல்லாம் எப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு டெலிவரி ஆக போது அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ஏஜென்ட் சேஞ்ச் ஃபார்முக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கூட வந்துருச்சு. ஆக்லாந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து அப்புறம் எங்களோட கன்சல்டன்ட் ப்ளே பண்ணி ஆஃபர் லெட்டர் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து இவங்க வந்து பிறந்துட்டாங்க. 2023 செப்டம்பரில் இவங்க வந்து பிறந்துட்டாங்க. நான் சாருக்கு அடித்து சொல்லிட்டேன், சார் குழந்தைய பிறந்துடுச்சு நல்ல விதமாக. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் லெட்ரு வந்த உடனே நீங்கள் வந்து லோனை ட்ரிஃபர் பண்ணிக்கலாம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் லெட்ரு வந்து வருது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து அதை நான் அந்த வீடியோவில் வந்து எப்படி கன்வே பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. எங்கள் அப்பா வந்து சொல்லி தவறிட்டார் அந்த இடத்துல. இல்லை அந்த இடத்துல வந்து எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு நீ வந்து எந்த ப்ராசஸும் நிப்பாட்ட வேண்டியதில்லை, இவ்வளோ தூரம் பண்ணுன்னு சொல்லி அவர் தான் இது பண்ணார். என்னாலே நான் உண்மையிலே அந்த 10-12 நாள்லாம் அவ்வளோதாங்க விட்டுட்டாங்க. வெளியே நான் இங்கே நியூசிலாண்டு வந்து வர்றதாவே எனக்கு ஐடியாவும் கிடையாது. அப்படியே அதை ட்ராப் பண்ணிடுவோம்னே முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்துல உடனே நான் முடிச்சுட்டேன். நம்மளுக்கு என்ன போனால் லோன் ரிஜெக்ட் ஆகுது, அப்புறம் திருப்பி வந்தால் இவர் இப்போ கன்சியூவ் இருக்குன்னு ஃபைல் பண்ண முடியாதுங்கிறாரு, அப்புறம் திருப்பி இங்கே வருவோன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. கொடுத்த எஜுகேஷன் லோனில் வந்து அப்ளிகண்டாக என்னோட அப்பா இருந்தார். நான் வந்து லோனை வந்து இனிமேலுக்கு நான் டிஃபர் பண்ணி வாங்க முடியாது, நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து லோனை வந்து ப்ராசஸ் பண்ணி வாங்கணும். அதனால வந்து என்னால் திருப்பி, ஏன்னா நான் வாங்குறது எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்கில் எல்லாம் ஒரு வாட்டி லோன் எடுக்கிறதே சிரமம். நான் ஒரு வாட்டி எப்படின்னா அந்த சூரிய படத்தில் புரோட்டா அழைச்சி எழுதுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நான் வந்து திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப கேஷுவலாக என்னோடய ஃபேமிலியோடு நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து 1 வருஷம் 6 மாதம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வலியோடு தான் நான் பண்ணேன். ஏன்னா எனக்குள்ளே வந்து இதை எப்படியாவது முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற இது வந்துருச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் அந்த இதில் ஒரு கொஞ்சம் பூஸ்டப்பாக பேசினார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த அப்ளிகண்ட்டை எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவே வந்து எல்லாமே அவங்கள மெயின் அப்ளிகண்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோனை மாற்றி திருப்பி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இவங்க பிறந்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாட்டி பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இவங்களுக்கு போய் பாஸ்போர்ட்டில் போய் இவங்க வந்து நாள் ரேகை வைக்கிறாங்க, கை ரேகை வச்சாங்க பாஸ்போர்ட்டில். ஏன்னா இவங்க சைன் போட முடியாதுல்ல பாப்பா, கையை ரேகை வச்சாங்க. அடுத்த நாளே பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளே வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு மௌனிகாவுக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஃபைல் பண்ணலை. அடுத்த 1 வாரம் சென்று அவங்க வந்து இங்கே நியூசிலாண்டில் உள்ள முறைப்படி எமிக்ரேஷன் லாயர் அட்வைசர்கிட்ட கொடுத்து ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பக்காவாக எனக்கு சொன்னாங்க, எல்லாத்தையும் கிளியராக வச்சு இவங்களுக்கு வாரம் பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்த வாரமே எனக்கு ஃபைல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே டிசம்பரில் கிறிஸ்மஸ் லீவு நியூ இயர்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நினச்சேன் என்னடா அது வரவே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தால் ஒரு நாளெல்லாம் 5:30 மணிக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, விசா அப்ரூவ்டுன்னு போட்டு. அப்போயுமே எனக்கு வந்து விசா அப்ரூவ்டுன்னு வருது. ஆனால் எங்கள் அப்பா இல்லாத வந்து எப்படி எனக்கு சொல்கிறேன்னே தெரியல அந்த இடத்துல.
ஏன்னா அவர் தான் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார், ஏன் ஒன்றும் போகலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வந்து அரை சந்தோஷம் தான், விசா வந்துருச்சு. இருந்தாலும் எங்கள் அப்பா இல்லாத எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான் என்றைக்கா இருந்தாலும். அதோட நான் அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு 15 நாளில் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அடுத்தடுத்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தது, நான் அப்புறம் வந்து இறங்குனது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பிப்ரவரி 2024 இன்டேக் தான் வந்தோம். இதுக்கு ஏன்டா இவ்வளோ ஒரு ஸ்டோரி பேசுகிற, அவங்க கன்சியூவ் ஆனதுலேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கலாம். லோனுக்கெல்லாம் வந்து நான் அந்த இந்த இன்டேக்குன்னு மாற்றி டிஃபர் பண்ணி 3 வாட்டியெல்லாம் நான் அலைஞ்சிருக்க மாட்டேன். நான் வந்து இதை வந்து ஒரு சாதாரணமாக சொன்னேன், இந்த லோனுக்கு அலைஞ்சேன் அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தையில் முடித்தேன். ஒரு வாட்டி லோன் எடுக்கிறப்ப அது இவங்களுக்கு தான் தெரியும். பேங்க் போயிடுவாங்க. நானே சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப ஏதோ நினச்சிக்க போகிறாங்கன்னா, நம்ம டெய்லி போனால் தான் கொஞ்சமாவது நம்ம ஃபைலை கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் 3 hours 4 hours உட்காந்தே இருப்பாங்க இருந்தது. ரெண்டாவது வந்து நான் ஹெட் ஆஃபீஸே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்டி போயிருப்பேன். என்னோட சொந்த அனுபவம், சொந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பேசுகிறேன். இவ்வளவு பட்டு தான் நான் வந்திருக்கேன். சில பேர் வந்து நியூசிலாந்து வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்திருக்கலாம், எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை. இவங்களுக்கு நியூசிலாந்து தான் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே நியூசிலாந்து தான் ரொம்ப எப்படா வருவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இவங்க ரொம்பவே இந்த நாட்டை லவ் பண்ணாங்க, அதுக்கு ஏற்றபடி நம்ம இங்கே வந்துட்டோம். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புவேன், நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப நம்புவேன், அதுபடி தான் இப்போ நாங்களும் இங்கே இருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்த நடக்கணும்னு உறுதியாக நம்பி முயற்சி செஞ்சிங்களா, நீங்களும் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணலாம். இது என்னோடய ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லைல்ல, எனக்கு எல்லாமே ஃபெயில் தான் ஆனிச்சு. இந்த ப்ராசஸை பொறுத்த மட்டும் நான் அத்தனை விஷயமே வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபெயில். ஃபைனலாக தான் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆனிச்சு. பல்வேறு முயற்சிக்கு அப்புறம் தான் அந்த நாட்டில் வந்து அடைஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோ நான் எந்த மாதிரி போடணும் என்னங்கிற, ஏன்னா சில பேர் வந்து ஒர்க்கு ரிலேட்டடாக போடுங்க ப்ரோ, அது ரிலேட்டடாக போடுங்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, நான் புதுசாக தான் நியூசிலாண்டுக்குள்ளே வந்திருக்கேன். நான் என்னோடய விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். என் ஒய்ஃப் எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி வந்தேன்னு மட்டும் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக வேணும், இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு விசா ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா நியூசிலாந்து வெப்சைட்டில் போய்ட்டு கிளியராக பாருங்கள், அதில் எல்லாமே போட்டிருக்காங்க, அதில் எல்லாம் படித்து பாருங்கள். வீடியோவில் நான் ஓரளவுக்கு எல்லாமே என்னோடய ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இதில் போய் நான் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் இந்த வீடியோவில் நான் வந்து கேட்க மாட்டேன். இது வந்து என்னோடய ஸ்டோரியை வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். என்னோடய கதை இல்லாமல் இந்த நாட்டை பற்றின ஒரு வீடியோவாக அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Hatch.